பிட்காயின் $1,00,000 தொட்டிருக்கு. அதை பற்றி ஷார்க் நினச்சி இன்னைக்கு பேசியாகணும். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி 240 புள்ளிகள் அதிகரித்து 24,708 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 809 புள்ளிகள் அதிகரித்து 81,765 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க இதை பற்றியெல்லாம் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. புஷ்பா படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கலண்ணா. நானும் பார்க்கல சார். ஆனா ஃபுல்லா புஷ்பா பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. அதுக்கு ஆமா. முன்னாடி நீங்க லக்கி பாஸ்கர் பார்க்கணும் சார். இனிமேல் இந்த ரிவ்யூ உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல நிச்சயமா நம்ம நேயர்களே நிறைய பேர் ஃபீட்பேக்ல போட்டிருந்தாங்க. பார்த்தேன் நம்மளுடைய ட்விட்டர்லயும் சரி நம்மளுடைய யூடியூப்லயும் ஃபாலோ கமெண்ட்ஸ்ல சார் லக்கி பாஸ்கர் பாருங்கன்னு. நான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை வீக்கெண்ட்ல நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசலாம். நிச்சயம் சார். புஷ்பா பத்தி ஏன் கேட்டேன்னா சார், புஷ்பா 1000 கோடி படம் வரதுக்கு முன்னாடி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால அந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸோட பங்குகள்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? முக்கியமா பிவிஆர் பங்குகள் உயர வாய்ப்பு இருக்கா? அது நீங்க நம்ம வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அது ₹100 ஏறிடுச்சு இந்த வாரம். 475 ரூபாய் கிட்ட இருந்தது. இப்ப 1600 தொட்டுட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் நிச்சயமா இது இது ஒரு சரியான கேள்வி. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, இந்த படத்துக்கும் பல படங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த படம் ஒரு நியூஸ் நான் படிச்சேன். பீகார்ல இதனுடைய அந்த பிரிலிமினரி லான்ச் போடும்பொழுது அங்க ஒரு மாசா ஒரு பெரிய லெவல்ல இதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை, அதாவது நம்ம ஆந்திராவை தாண்டி தென் இந்தியாவை தாண்டி பல பகுதிகள் வடநாடுகள்ல ஹிந்தி பெல்ட்ல, கோர் பெல்ட்ல இந்த படத்தினுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்க கேட்கிற கேள்வி நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது, ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த படம் பர்டிகுலரா நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்க்க விரும்புற ஒரு பட்டியல் இருக்குன்னா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய படமா தான் பார்க்கப்படுகிறது. அதனால இதனுடைய பெரும் பகுதி பாத்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் அந்த பங்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டு வேல தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கிறதுல அவங்க தான் நம்பர் 1 பெரிய லெவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய அளவுல கணிசமான லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் நீங்க பாருங்க, இந்த மாதிரி பங்குகளை வாங்கும் பொழுது எப்படி எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு படம் அதனுடைய ஃபார்ச்சூனை மாத்த, ஏன்னா தொடர்ந்து 2 காலாண்டுகளா அவங்க நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்காங்க. அந்த நஷ்டத்துக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட்ல எல்லாம் சொல்றது, முதல்ல ஐபிஎல் இருந்தது, அதுக்கடையில தேர்தல் வந்தது. சோ மக்கள் எது ஹாட்டா இருக்கோ அதை பார்க்க போயிடுறாங்க. இப்ப தியேட்டருக்கு படம் பார்க்க வரதில்லை. ஏன்னா இப்ப ஐபிஎல் ஸ்கோர்னா அதை உங்க வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது நடக்கிற அந்த 1.5 மாதத்திற்கும். அதே மாதிரி தேர்தல்னா அந்த தேர்தல் களை கட்டினோன்னா அதை பாக்குறாங்க. சோ தியேட்டருக்கு வர்றது ஃபுட்பால் குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு தீபாவளி ஆரம்பித்து பொங்கல் வரைக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பரீட்சை எல்லாம் வந்துடும். சோ இந்த பீரியட் ஒரு முக்கியமான பீரியட். அதுல இது வந்திருக்கிறதுனால நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். பட் பங்குடைய விலை ஆல்ரெடி ஏறிடுச்சுங்கிறது நம்ம கணக்குல வச்சுக்கணும். ஆனா பிவிஆர் நஷ்டமாக ஏத்துக்கவே முடியல சார். பாப்கார்ன் விலை எல்லாம் கண்ணாப்பின்னான்னு இருக்கு. அதை வச்சு அவங்க வீடு கட்டிடலாம் அவங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குங்களா சார்? கரெக்ட். போன வியாழன் அன்று ஆரம்பித்த ட்ரெண்ட் இது தொடர்ந்து 6வது நாள் இன்னைக்கு புல்லிஷா இருக்கு. 3 பங்குகள் மட்டும்தான் நிப்டி குறியீட்டுல இறங்கி இருக்கு. பாக்கி 27 பங்குகள் ஏறி இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ்ல நிப்டிலையும் 9 பங்குகள் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. 41 பங்குகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஈவன் பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னாலுமே அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா அட்வான்சஸ் கணிசமாக அதிகமா இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட பங்குகள் அதிகத்துல இருக்கு. 1800 சொச்ச பங்குகள் தான் இறக்கத்துல இருக்கு. 52 வீக் ஹை 109 பங்குகள் என்எஸ்சில, 52 வீக் லோ 8 பங்குகள் மட்டுமே. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 133 பங்குகள், லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது வெறும் 36 பங்குகள் மட்டும்தான். ஸோ பிராடர் மார்க்கெட் 52 வீக் ஹை, அப்புறம் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது, இண்டெக்ஸ், அப்புறம் இது மட்டும் இல்ல செக்டோரல் இண்டெக்ஸ். இப்படி பார்த்தா ஏன்னா இன்னைக்கு 2 செக்டோரல் இண்டெக்ஸ் தான் சின்ன வீக்னஸ். பிஎஸ்யூ பேங்க் தொடர்ந்து 2-3 நாட்களா ஏறிட்டு இருந்தது, அதுவும் ரியாலிட்டி. இது 2 மட்டும்தான் ஒரு சின்ன வீக்னஸ் தான், பெருசா சொல்ல முடியாது. அதை தவிர எல்லா குறியீடுகளுமே, துறை சார்ந்த குறியீடுகளும் ஏறி இருக்கிறது. இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் 6வது நாளாக தொடர்ந்து போறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, 24,350 இருந்து 450 இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை கிளியரா நேற்று பிரேக் ஆனிச்சு. இன்னைக்கும் 2வது நாளாக தொடர்ந்து பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால பேரிஷ் ட்ரெண்ட்ங்கிறது இல்லைங்கிறது இந்த வார துவக்கத்திலே உறுதியாயிடுச்சு. அது தொடர்றதை பார்க்க முடியும். ஓகே. ஆனா அட்வான்ஸுக்கும் டிக்ளைனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க சார். ஆனா 52 வீக் ஹைக்கும் லோவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது? இல்ல, இது 52 வீக் ஹை லோவை எல்லா பங்குகளும் எப்போதுமே தொடர்றது இல்லை இல்லையா? சோ அதனால அதை நம்ம இதே ரேஷியோல அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான தொடர் விஷயத்துல பங்குகள் போகும்பொழுது அந்த 52 வீக் ஹையுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். ஏன்னா நேற்றைய விட ₹1 கூட போனா கூட அது 52 வீக் ஹை தானே. அந்த மாதிரியான அடிப்படையில போறதுனால அது இருக்குது. அதே அளவுக்கு நம்ம அட்வான்ஸ் டிக்ளைன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது.
கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார். ஆல்மோஸ்ட் ஃபிளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் மூன்றுலயுமே வந்து உள்ளூர் சந்தையில பெரிய மாறுதல்கள் இல்லை. வெள்ளி தொடர்ந்து அந்த 93,000க்கு மேல இருக்கு. வெள்ளி 77,000 ஒட்டி இருக்கு. அதனால பேரிஷ் ட்ரெண்ட் செட் ஆகல. கச்சா எண்ணெயில இன்னும் 6,000 டெசிசிவா தாண்டல. அதனால அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப இதா இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இன்னைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்துருச்சு $68. பட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை விட இன்னைக்கு ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1,00,000 தாண்டி. ஆமா, பிட்காயின். ஆமா, ஆல் டைம் ஹை. ஆமா இன்னைக்கு சார், நீங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க வரும் ஆமா அப்படின்ட்டு. கரெக்டா அதே மாதிரி தொட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு $3,500, அதாவது கிட்டத்தட்ட 3.5% அதிகரித்து $1,02,400 கிட்ட வந்திருக்குது. அது அது போனதோட இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு போயிருக்கு கூடவே. 3%, 2%ன்னு ஈத்தர், கார்டானோ, சொலானோன்னு சொல்லி இன்னொரு கிரிப்டோ, அதே மாதிரி ரிப்பிள்னு ஒரு கரன்சி கிரிப்டோ, அது போல்கா டாட், இது எல்லாமே இன்னைக்கு 2% அதிகரிச்சிருக்க பார்க்க முடிகிறது. லைட் காயின் மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு 2% இறக்கத்துல இருந்தது. அது என்ன காரணம் தெரியல. பட் மத்த எல்லாமே இன்னைக்கு அந்த கிரிப்டோல இருக்கக்கூடியது எல்லாம் இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு. முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று அந்த ஒரு ஃபேன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அப்போ சென்ற தடவையும் அந்த 16,000, 20,000 இருந்து 60,000, 70,000 வந்தப்போ அப்படித்தான். ஒரு ஃபேன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அதுவும் வந்து பொலிட்டிக்கலி ட்ரம்ப் வந்து அத இலான் மஸ்க் போன்ற பவர்ஃபுல் பீப்புள் அதை சப்போர்ட் பண்றதா ஸ்டேட்மெண்ட் விடுறதுனால விற்பவர்கள் கணிசமா குறைஞ்சிட்டாங்க. விற்பவர்கள் கணிசமா குறைஞ்சிட்டு ஒரு டிமாண்ட் இருக்கு, விலை ஏறுதுங்கிறப்ப வாங்குபவர்கள் வெட்டில் பூச்சி மாதிரி இதுல வந்து விழுவாங்க. ஏன்னா இன்னுமே ஏறும், விக்கிறங்க ஆள் இல்லைன்னு. ஸோ இது இரண்டும் சேர்ந்து கொள்ள, ஏன்னா இது வந்து ஒரு பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள் மாதிரி, நிறுவனங்கள் மாதிரி, இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் என்ன, பிரைஸ் டு புக் வேல்யூ என்ன, உள்ள இருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அப்படிலாம் இதுல ஒன்றும் பார்க்க முடியாது. இதுல இருக்க பேராமீட்டர் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அதிகரிக்கிறது, அதுக்கேற்ற சப்ளை இல்ல, லிமிடெட் சப்ளை. ஸோ அது தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ரேலி, புலிஷ் ரேலி தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது 30,000, 40,000 இருக்கையில ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கினவங்க விற்க வந்தால் ஒழிய இது இறங்காதுங்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு இன்னும் விற்க வரல அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா நமக்கு இருக்க முடியுது சொல்றது. போன வாரம் வாங்கியிருந்தா கூட இந்த வாரம் நம்ம லாபம் பார்த்துக்கலாம் சார். ஆனா இந்தியா பொறுத்தவரைக்கும் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ரொம்ப டேஞ்சர், அப்படி நினைக்காதீங்க. இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்துல ஃபோமோன்னு சொல்லுவாங்க. FOMO அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல வாங்காம விட்டுட்டு சந்தேகத்துல இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வர்றப்ப அது ஏறி போயிருக்கும். இருந்தாலும் போய் வாங்குவாங்க. என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதை மிஸ் அவுட் பண்ணிட்டோமே ஏற்கனவே, இன்னும் விட்டுட்டோம்னா நாளைக்கு நாளானைக்கு இன்னும் ஏறி போயிடும் அப்படின்னு. கடைசியில பாத்தீங்கன்னா சிறு முதலீட்டாளர்களை கேட்டு பாருங்க, பெரும்பாலான காலகட்டங்கள்ல இறங்கி இருக்கும் போது நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு நல்லா ஏறினதுக்கு அப்புறம் வாங்கிட்டு திரும்ப பங்குச்சந்தை இறங்கணும்னு என்ன சார் பண்றதுன்னு கேட்பாங்க. இது காரணமே அந்த ஃபோமோ தான். நம்ம விட்டுட்டோம்னா அது பரவாயில்ல, தப்பே இல்லை. இதை வந்து ரியர்வியூ மிரர் டிரைவிங்னு சொல்றது. நம்ம முன்னால கார்ல போகையில அல்லது டூ வீலர்ல போகையில ரியர்வியூ மிரரை பார்த்து அவசரத்துக்கு ஆபத்துக்கு பார்க்கலாம். நம்ம அதை பார்த்துக்கிட்டே ஓட்டணும்னு வச்சுங்க, பின்னால என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம முன்னால அப்படி இருந்து இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஓட்டினோம்னா முன்னால போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அது பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாது. நம்ம அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் வில் கண்டினியூ டு கிவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நீங்க ஃபேமோங்கிறீங்க, எங்க பாஸ்ல இருந்து எங்க ராசிமோ நல்லா இருக்கும், நம்ம போன உடனே கீழே விழுந்துரும். நல்லா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நான் அதை விளையாட்டா சொல்றது, என்னுடைய நண்பர் இதே சொல்றது, யாரோ மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான்ப்பா, நான் வாங்கின உடனே விலை இறங்குதுன்னு பாரு. நான் சொல்லுவேன், அப்ப நீங்க வாங்கின உடனே விலை இறங்குதுன்னா இறங்கணும்னு உங்க ஒய்ஃபை வாங்க சொல்லுங்க, அல்லது நீங்க வித்துருங்க, வித்த உடனே விலை இறங்குதுங்கிறீங்கல்ல, அப்போ உங்க ஒய்ஃபை வந்து நீங்க வித்ததுக்கு அப்புறம் விலை ஏறுதுன்னா நீங்க வித்து உங்க ஒய்ஃபை வாங்க சொல்லுங்க, அதான் மாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஐபிஓ 3 ஐபிஓ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. என்னென்ன ஐபிஓ சார்? ஒன்று என்எஸ்சியில நம்ம மெட்ராஸ், அது எமரால்ட் டயர்ஸ் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம், அதனுடைய ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆகி 9ஆம் தேதி முடிவடைகிறது. பங்கு ஒன்றின் விலை $90 $95 அந்த விலை பட்டியல் அந்த இது வச்சிருக்காங்க. ஒரு மினிமம் 1200 பங்குகள் விண்ணப்பிக்கணும். அது லாட்டே ட்ரேட் ஆகிறப்ப 1200 தான். என்னன்னா இது வந்து ஒரு, இப்ப நம்ம பேச போற இதுவும் அடுத்து வரப்போறது ரெண்டுமே எஸ்எம்இ ஐபிஓ, ஸ்மால் அண்ட் மீடியம் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றது. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எமர்ஜின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, பிஎஸ்சியில் எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடியது இது என்எஸ்சியில் எமரால்டு டயர்ஸ் மேனுஃபேக்சரிங்கிறது வருது. இன்னைக்கு துவங்கி 9ஆம் தேதி முடிவடையுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி $90 $95, 1200 பங்குகள் குறைந்தபட்சம். மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் $2,00,000. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சென்னையை சேர்ந்த இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட இந்த முதல் நாளே இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த டயத்துல 20 மடங்குக்கு மேல அவங்க எதிர்பார்த்ததை விட விண்ணப்பம் வந்திருக்கு. ஆமா, அவங்க எதிர்பார்த்தது, அவங்களுடைய திரட்ட நினைத்தது 49-50 கோடிக்குள்ளதான். அவங்களுக்கு 1000 கோடிக்கு மேல
விண்ணப்பம் வந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். டிமாண்ட் அதிகமா இருக்கு. இன்னும் 3 நாட்கள் இருக்கு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் வரக்கூடிய ஒரு பங்கு நைசஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட்னு. இதுவும் ₹10 முகமதிப்புள்ள பங்கு. இதை ₹170 ₹180 விலை வச்சு விற்கிறாங்க. குறைந்தபட்சம் 170, அதிகபட்சம் 180. 800 மார்க்கெட் லாட் இது. இதுவும் எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச். இது நேற்று துவங்கிருச்சு. 6ஆம் தேதி தான் முடிவடைகிறது. இவங்களுக்கு தேவையான அளவு முழுமையான விண்ணப்பங்கள் வந்து எவ்வளவு வரல இது வரைக்கும். நாளைக்கு தான் எவ்வளவுங்கிறது டேட்டா தெரியும். இதை தவிர டிசம்பர் 11ஆம் தேதி அடுத்த வாரம் வந்து நமக்கு ஓபன் ஆக போற ஒரு வெளியீடு, பங்கு வெளியீடு என்னன்னா விஷால் மெகா மார்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 8000 கோடி உள்ள ஐபிஓ டிசம்பர் மாதம் ரெகுலர் மார்க்கெட்ல இது எஸ்எம்இல அதுல வந்து வர்றதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டருக்கு டிசம்பர் 10, மற்றவங்களுக்கு எல்லாம் டிசம்பர் 11. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க அந்த பட்டியலிடப்பட்ட பிறகு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பங்குகளை விற்க முடியாது. பெரும்பாலும் இது வந்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஐபிஓ வந்தாலே முதலீட்டாளர்கள் அள்ளி பணம் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் திரும்ப திரும்ப வான் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தா கூட சப்ஸ்கிரைபர் ஆகுறது 20%, 30%, 100% மேல எல்லாம் போயிட்டு இருக்கே சார். ஆமா, நம்ம சீக்கிரம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவோம் சார். ஐபிஎஸ் சார்பா ஐபிஎஸ் ஃபைனான்ஸுக்கு ஒரு ஐபிஓ வரலாம் நம்ம. அதே மாதிரி என்எஃப்ஓ ஒன்னு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார். 2-3 நாட்களுக்கு முன்னால நம்ம பேசினோம். குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் கூட ஒன்று பேசணும். எத்திக்கல் ஃபண்டுன்னு நிறைய பேர் அதை வந்து குவாண்ட் ஃபண்டுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. குவாண்ட் ஃபண்ட் இல்ல, குவாண்டம். அதாவது நம்ம குவாண்டம் அதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லணும். அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆதித்ய பிர்லா சன்லைஃப் அவங்களுடைய காங்க்ளமரேட் ஃபண்ட். காங்க்ளமரேட்னா என்ன? குழுமம், மாபெரும் குழுமம், தொழில் குழுமம், வியாபார குழுமங்கள். அவங்களுடைய பங்குகள், அந்த குழுமங்களுடைய பங்குகள்ல முதலீடு செய்யறது. நிறைய பேருக்கு டாடா நல்ல நிறுவனம் சொல்றீங்க, பட் அதுல எந்த பங்கை வாங்குறதுன்னு தெரியல. எல்லா டாடா பங்குகளையும் வாங்கிட்டா எது ஏறினாலும் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது சரியா தவறாங்கிறதும் அடுத்தது. அப்ப அது மாதிரி வரும்பொழுது இப்ப இவங்க என்ன பண்ண போறதா சொல்றாங்கன்னா வந்து இப்ப அதானி குழுமம், அம்பானி குழுமம், டாடா, பிர்லாஸ், இந்த மாதிரி அவங்களுடைய குழும நிறுவனங்கள்ல ஒட்டுமொத்தமாக அந்த வெயிட்டேஜுக்கு தக்க அவங்க ஒரு ஃபார்முலா வச்சு அவங்க வந்து முதலீடு செய்யற கிட்டத்தட்ட ஒரு 169 கம்பெனிஸ், 22 செக்டார் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முதலீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் மிக்ஸ், லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்மால் கேப்பும் இருக்கும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட். நிச்சயமா அதுல வந்து சந்தேகம் இல்லை. இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்மளுடைய போதான் பார்க்கணும். எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டக்குன்னு யாரும் தெரியாதவங்க கூட டாடா குழுமத்துல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிடலாம்ல சார், மியூச்சுவல் ஃபண்டா? ஆமாமா. இப்போ ஏற்கனவே இந்த கான்செப்ட் இல்லாமல் இல்லை, வேறு வடிவத்துல இருக்கு. அதாவது ஸ்மால் கேஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மால் கேஸ்ல சில பேர் வந்து டாடா குழுமத்தினுடைய பங்குகளுக்கு மட்டும் ஒரு ஸ்மால் கேஸ் அப்படின்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அதுல என்ன ஒரு இதுன்னா அந்த வெயிட்டேஜ் இஷ்யூஸ் வரும், அதை கிரியேட் பண்ணிருக்கவங்களுடைய கிரெடிபிலிட்டி வரும். பட் இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும் பொழுது இவங்களுடைய கிரெடிபிலிட்டி அபவ் போர்டு, உங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அந்த குழுமத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்டை யார் நடத்துறாங்கன்னு, ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒரு குழுமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க எல்லா நிறுவனங்களும் நல்லா செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் டாடா குழுமத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து டிடிஎம்எல்னு ஒண்ணு இருந்தது, டாடா டெலின்னு. அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதானி குழுமத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அதீத ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடியது. அப்ப இதுல முதலீடு செய்யறவங்க அந்த பணத்தை கையாளுறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கிரெடிபிளா இருக்கணும். அந்த ஏற்ற இறக்கங்களை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஏற்ற இறக்கமே இல்லாமல் இருக்காது, அதை சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுக்குள்ள செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அவங்க வச்சிருக்கதா சொல்றாங்க. 25% குரூப் எக்ஸ்போஷர் ஒரு குரூப்புக்கு கேப் இருக்கு. அதே மாதிரி தனிப்பட்ட பங்குகள் ஒன்னொன்னுக்கும் ஒரு கேப் வச்சிருக்காங்க. அவங்க அதுபடி அவங்க பண்றேன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கரன்சி யூஎஸ்டி பத்தி சார் பெரிய மாறுதல்கள் எதுவுமே இல்லை. தொடர்ந்து அந்த டாலருடைய மதிப்பு அந்த உயர்ந்த அளவுல தான் இருக்கு. ₹84, 80 பைசா, 85 பைசான்னு என்எஸ்சில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் முக்கியமா மார்க்கெட் இன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்னன்னா, நாளைக்கு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த 2 நாள் மானிட்டரி பாலிசி கமிட்டி முடித்து அந்த அறிவிப்புகள் வெளியாகும். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது வங்கிகள் கொடுக்க வேண்டிய கடனானது வங்கிகளுக்கு பெறக்கூடிய கடன், அதாவது ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ வந்து 4.5% அவங்களுடைய டெபாசிட்ல மத்திய ரிசர்வ் வங்கிட்ட, அதாவது ரொக்க கையிருப்பா வச்சிருக்கணும். இதுக்கு எந்த விதமான வட்டி வருமானம் எதுவும் வராது. ஏன்னா ஏதாவது ஒரு டிமாண்ட், ஒரு ஆத்திரம் அவசரம்னா அந்த பணத்தை எடுத்து கொடுத்து வங்கியுடைய மானம் போயிடாம காப்பாற்றணும். அதாவது ஒரு கிரைசிஸ் உருவாயிராம காப்பாத்துறதுக்கு இந்த பணத்தை வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போக எஸ்எல்ஆர்னு சொல்லி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லி இருக்கு. அது
அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ரெஷரி பில்ஸ் ஈஸியா லிக்விடேட் பண்ணி பணத்தை எடுக்கக்கூடியதுல போடணும்னு இருக்கு. ஸோ இந்த 4 பேராமீட்டர் ரொம்ப முக்கியம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது ரெண்டுலயும் எந்த விதமான மாறுதல்கள் சந்தை எதிர்பார்க்கல. இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா சந்தையில எதிர்பார்க்கல தான் பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. எஸ்எல்ஆர்லயும் பெரிய மாறுதல்கள் இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் சிஆர்ஆர் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது எதிர்பார்க்கறாங்க சந்தை. வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, பட் எதிர்பார்க்கறாங்க 4.5% 4.7% குறைந்தபட்சம் அல்லது 4% மாத்தலாம். ஏன்னா ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு குறைவா இருந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். அது மாதிரி இப்ப 4% குறைக்கலாம். அது வந்து ஒரு பக்கம் வங்கித்துறைக்கு ஒரு ரிஸ்கா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் ஆர்பிஐ காஷியஸா இருக்காங்க. பட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும் பொழுது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்ப அந்த பணப்புழக்கம் அதிகரிப்பதன் காரணமாக அவங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள், வட்டி விகிதம் குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும், வட்டி விகிதம் குறைய வேண்டும். வட்டி விகிதத்தை ரெப்போ ரேட்டையோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையோ ஒண்ணு குறைக்கணும். அது குறைக்க முடியாத சூழல். ஏன்னா இன்னைக்கு வந்து பணவீக்கம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பணவீக்கத்தை குறைக்கணும். அது வரைக்கும் வந்து என்ன பண்றது? சோ சிஆர்ஆர் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சந்தை எதிர்பார்க்கிறது. இது எல்லாமே நாளை காலை ஒரு 10-10:30 மணிக்கு நமக்கு இதனுடைய முழு வரும் என்னங்கிறது தெரிய வந்துடும். சந்தை அதுக்கு தக்க ரியாக்ட் ஆகும். ஒருவேளை இந்த கட் இல்லைன்னா சந்தை அதை நெகட்டிவா பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கருதுகிறேன். 6 நாட்களா தொடர்ந்து வேற சந்தை ஏறி இருக்கு. ஸோ இந்த இதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை, இருப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு அறிவித்தால் ஒருவேளை சந்தை பக்கவாட்டு நகர்தலோ அல்லது கொஞ்சம் வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஓகே, ஃபைன் சார். டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நிறைய கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நேர்களுக்கு தோன்ற கேள்விகள் நீங்க வந்து கேளுங்க. நிச்சயம் டிஸ்கஸ் பண்றோம் வீக்கெண்ட் ஷோல. நிச்சயம் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.